வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரிஸ்வான். இருக்குது வளம போகிற ஒரு அழகான பயணத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீலக்குள்ள முன்னுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஒரு வளமைக்கு மாற்றமாக இப்போ முன்னெல்லாம் போயிருந்தோம் ஒரு மவுண்டன் ஹைக் பண்ணி அங்கே கேம்ப் அடிக்க. இது கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு இடம். இப்போ நம்ம இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகோலா எஸ்டேட். இது வந்து ரொம்ப பழமையான, அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்க ஒரு தோட்ட பகுதி தான் அலகோலா எஸ்டேட் சொல்கிறது. பார்ப்போம் பழம் போல் பயணம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் முன்னுக்கு பார்ப்போம். இன்றைக்கி நான் மட்டும் போல் 2 பேர் போகிறோம். இவர் அஸ்லாம் தோழர். முன்னுக்கு பார்ப்போம் வீடியோவில். நீங்கள் கடைசியாக வந்து இறங்க வேண்டிய இடம் எதுனா ஹுலுகங்கா. கண்டியிலேருந்து கோமரை இல்லாட்டி பம்பரேல பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த டவுன்லேயே வந்து இறங்கலாம். ஹுலுகங்கா இந்த பாலத்தோட பனியை நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது, அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. அதில் கிளிப்பையும் நான் போடுறேன். சின்ன கணக்கு வந்து எடுக்கிறாங்க, 50 ரூபா. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. அதில் கிளிப்பையும் நான் போடுறேன். இப்போ முன்னுக்கு போம். மழை இல்லை, மழை வரக்கூடிய சாத்தியம் இல்லை. பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு. இது அஸ்லாமோட ஃபஸ்ட் கேம்ப், ஃபஸ்ட் ஹைக். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போய்ட்டு கேட்போம் எப்படி இருக்குன்னு. அதுதான் எத்தனை வருஷம் இருக்கு இந்த எஸ்டேட்டுக்கு? ரொம்ப பிரிட்டிஷ் காலத்தில் வந்துருக்கா? வெள்ளைக்காரங்க. ஆ விட்றான் தானே கேம்ப் படிக்க? விட்றா போங்க வாரையா போய்ட்டு. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பழைய தோட்டம். பாப்போம் ஏன்னா இது விட்டு விக்கிபீடியாவில் இது விட்டு பிடிஎஃப் எடுத்து நான் போட பார்க்குறேன். சில ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்து. நாங்கள் வந்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான், எந்த இது வெஹிக்கிள்லையும் வரல, பஸ்ஸில் தான் வந்தோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பஸ்ஸு ட்ரூப் தான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னா எப்படி வரணும், எந்தெந்த ஜங்ஷன் கணக்காக போடுறேன், பார்த்து வாங்க. என்ன வந்து கணக்காக ஒரு 2 ஹவர் 1.5 ஹவர் போகணும்னு சொல்கிறாங்க. சரி சரி சரி. அந்த ஐயா தான் ரோட் கேட்டோம், சொன்னார் தெளிவாக. பார்ப்போம். வெயில் இல்லைண்ணா பரவாயில்ல, வெயில் இருந்தாலும் என்ன கஷ்டம். ஒரு ஹவரில் வெயிலெலாம் நினைக்கிறேன். டார்கெட் 1 ஹவரில் போகிறது தான். பார்ப்போம் என்ன மாதிரி. நான் வீட்டுக்குள்ள முன்னுக்கு பார்ப்போம். தேயிலை இப்போ தான் ஒரு கிழமை இருக்கும் கொழுந்து பறிச்சு, இந்த காம்பை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் புது தழும்பு வருது. இன்னொரு கிழமை இந்த கொழுந்து பறிச்சிடுவாங்க. நம்ம நாட்டு தேயிலை. பெரும்பாலும் வெட்டிங்
வெட்டிங் ஷூட்டுக்கு இடம் தேடி இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல அழகாக ப்ரீ ஷூட், வெட்டிங் ஷூட், சைட் டெஸ்டிங் எல்லாம் அடிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு இடம். நான் இங்கே எல்லாம் கேப்சர் பண்ணி போடுறேன் ஃபோட்டோஸ், உங்களுக்கு ஐடியாஸ் வரும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தம்பி என்ன கதை? ஸ்கூலுக்கு வா. எந்த ஸ்கூல்? எங்க? கை காட்டு. ரொம்ப டயர்டை போக்குறதுக்கு அங்கே சாப்பிடும். நைப்பாக இருக்குது. சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு வருது. இன்னும் நியாயமான தூரம் போகணும். பார்ப்போம். நாங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்க பார்க்குறோம். வந்த ரோட் அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு 5 பெண் மாதிரி வந்திருக்கும். வேர்வை போட்டுருச்சு போய். நம்ம வந்துட்ட லொக்கேஷனுக்கு, நம்ம எய்ம் பண்ண லொக்கேஷனுக்கு போகல. நம்ம விசாரித்து பார்த்ததில் அந்த இடம் இப்போ கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு. 2 ஃபோட்டோஸும் இருக்குது. அவங்க காட்டின விதத்தில் கம்ப்ளீட்டாக உடஞ்சி தான் இருக்குது. அதனால் இங்கே அதை விட நல்ல இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. போயிட்டு பார்ப்போம். இருட்டில் சரியாக மூஞ்சி விளங்காது. பார்ப்போம். அவனை போயிட்டு என்ன மாதிரின்னு உங்கள் வீடியோ ஒன்று பண்ணுறேன். மேலே தான் டென்ட்டை செட்டப் பண்ண பார்த்தோம். மழை வருது, அங்கே கொஞ்சம் புல் தரையாக இருக்குது. அதனால் அட்டை வரணும் வருது சொன்னார். கீழே மட்டும் ஃபைனலி டென்ட்டை செட்டப் பண்ணியாச்சு. டென்ட்டை காட்டு. இதுதான் எங்களோட கோல்டன் குயின். டென்ட்டை செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பனியாக தண்ணி வருது. பாத்திரங்கள்லாம் கழுவி கொண்டு வருது. முட்டை 5 கொண்டு வந்தால் அதில் 2 முட்டை உடஞ்சிருச்சு. இனிமேல் முட்டை கொண்டு வரும்போது உடையாமல் கொண்டு வர வழி எது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பண்ணிப்போம்.
வந்து டயட்டுக்காக பிளட் டீ ஒன்று மேக் பண்ணிக்கோ, ஜிஞ்சர் பிளட் டீ. இந்த இடம் வந்து ரன்னத்தென்னு சொல்கிறது நக்கல் சொன்னாந்திர, நக்கல் சொன்ன பகுதிக்கு போர்டரில் இருக்கிற ரன்னத்தென்னு. ரொம்பவும் ஒரு கஷ்டமான பாதையாக இருக்க ஒரு இடம் தான் இது. நீங்கள் வரேன்னா அப்படி குழந்தைகள் வரணும், ஒரு வெகனர் அதில் மாதிரி வந்துடுறாங்க. எப்படி சொல்கிறது, ஜிப் வண்டி அதெல்லாம் வர பாருங்க. ஏன்னா வாகனத்தில் கீழ் போய் கட்டாயம் படும். ஏன்னா அந்தளவுக்கு கொண்டு போகணும் இருக்கு. உங்களுக்கு மார்னிங் காட்டுறேன் ரோடு எப்படி இருக்குது. இப்போ நான் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு லேட்டாகி நைட் சாப்பாடு செஞ்சுக்குவோம். நைட் சாப்பாடு செஞ்சுக்குவோம். டைம் இப்போ 8:30. நைட்டுக்கு மேக் பண்ணும்போது ரைஸ் தான், ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ண போகிறோம். நம்ம அரிசியை கழுவிட்டு மரக்கரில் கொஞ்சம் கழுவிட்டு நிறைய நட்சத்திரம் வந்துருக்கு. ஜம்முக்கு விளம்பரம் தெரில. அப்படின்ற கொண்டு வரலாம். என்னென்ன சமாளிக்க வேண்டியது.
மசாலா தூள் சமைச்சாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாத்திரம் பெருசாக இருக்கிற வெளியே சாப்பிடுவோம். அதோட மாங்காய் சாப்பிடுவோம். ஒரு கேம்ப் வந்து இப்படி நல்லா சமைக்க முடியும்னா கண்டிப்பாக வீட்லேயும் நல்லா சமைக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பட்ஜெட் ஒன்றில் இருக்குது. சாப்பிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சமைச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 20 கிலோமீட்டர் ஹைக் ஒன்று நடந்திருக்கோம். பெரிய ஏற்ற ஒன்று இல்லாட்டியும் பாதை ரொம்ப மோசமான பாதை ஒன்று. ரொம்ப டயர்டாக இருக்குது. பேசுகிறதுக்கு இல்லை. நான் அப்படியே செட்டன்னு போட்டு தூங்குறோம். மார்னிங் பார்ப்போம் என்ன மாதிரி. குட் நைட். குட் நைட். குட் மார்னிங். இப்போ டைம் 6:20 கணக்கா. வெளியில் இப்படி தான் இருக்குது. சரியான பனியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சன்ரைஸ் வந்தோன்னே பனியெல்லாம் போயிடுச்சு. நேற்று சரியான குளிர். நானாக அந்த டைமில் நல்லா தூங்கிட்டேன். இவர் கொஞ்சம் எலும்பி இருந்தார். பார்ப்போம். இன்னும் இன்றைக்கும் நடக்கணும். பார்ப்போம். வாகனம் செட் ஆனால் நல்லா. மார்னிங் சமைக்கணும். டீயை ஊற்றிக்கிட்டு சாப்பிடும். பாப் நம்ம தங்க இடம். அடுத்து அந்த பாலம் ரோட். இனி குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது. இந்த கல்லோட பின்பகுதியில் போகணும். மற்றும் மேலே நேற்று வந்த இடத்துல குளம் ஒன்று இருக்குது. அவங்க நேற்று கேட்ட வழியில் சொன்னாங்க குளிக்க வேணாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா ஆளது உள்ள தண்ணி பத்தா அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி பத்தாது மட்டும் கொஞ்சம் சரியில்லை, சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஓடுற தண்ணி குடிச்சா மேலுக்கும் நல்லாயிருக்கும். சரியான புளி.
டீயை ஊற்றிக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. கேம்பிங் வந்து சிம்பிளான ஒரு டீ பண்ணால் டீ ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கட்டு மார்னிங் மேக் பண்ண போகிறது மரவள்ளிக்கிழங்கும் முருங்கைக்கீரை தண்ணியில் சமைக்க போகிறோம். கல்லில் அரைக்கிறேன்னு ஒன்று நினச்சிக்காங்க. ரொம்ப சுத்தமாக கழுவி தான் இருக்குது. நம்ம வீட்டில் பயன்படுத்த அம்மிக்கல்லும் கடற்கல்ல மிக்ஸ் பண்ணாதான்.
சரி. இப்போ மரவள்ளி வந்துருச்சு, எடுத்துக்கோ, அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோ. நல்லா வெந்திருக்கு. பட்டி வேகட்டும். பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, நம்ம இலங்கையில் சிங்கள மொழிகள் மூலமாக தான், நம்ம சகோதர மொழிகள் மூலமாக தான் நிறைய கேம்பிங் வீடியோஸ் விலாக் எல்லாம் வரும். நம்ம தமிழ் மொழி மூலமும் கேம்பிங் வீடியோவை ஆரம்பித்து மக்களுக்கு சேர்றது தான் நம்ம வீடியோ செய்கிறோம். அதனால் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப வேணும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே இருந்ததை விட நல்லா வச்சுட்டு போகணும். பொலித்தீன், பிளாஸ்டிக் எதுவுமே போட்டுறாங்க, சூழலை பாதுகாக்கணும். அதுதான் நம்ம இயற்கையை பொறுத்த கடைசியாக இது இயற்கையை பாதுகாக்கிறது மட்டும் தான். அதனால் மரங்களே வெட்டுறோம். நம்ம இப்போ குப்பை எதுவும் போட்டுறாங்க. இதை வச்சு நல்ல லொக்கேஷன் ஒன்று இருக்குது, நமக்கு உணவும் அங்கே மேக் ஆகுது. நம்ம இப்போ கீரையை கழிக்கும் தொங்கத்தூர். இதுக்கு நம்ம தேங்காய் பால் போட்டால் நல்லா ருசியாக இருக்கணும். அதனால் தேங்காய் பால் பவுடர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொதிக்கட்ட போட்டு இப்போ சமைச்சாச்சு. சமைச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட மட்டும் தான் இருக்குது. இப்போ மக்கள் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு நமக்கு இருக்குது இப்போ மரவள்ளி கிழங்கு, முருங்கைக்கீரை கஞ்சி, இதோட சம்பல். சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் முறையில் பரிமாறி இருக்குது. மரவள்ளி கிழங்கு, சம்பல், அதோட கஞ்சி. சாப்பிடுவாங்க குளிக்க கொடுத்து. நல்லா இருக்கு.
கஞ்சியை டேஸ்ட் பண்ணுவாங்க. முருங்கைக்கீரை அதாவது அரைவேகளோட ஆஃப் பாயிலோட நல்லாவே வந்துடும். வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. உடம்பு வெப்பத்தை அப்படியே தணிச்சு. பனி வருது, ரொம்ப நல்ல உரப்பாக வந்துருக்கு. கஷ்டப்படியாக இருக்குது. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு என் டென்ட் இருக்கு நம்மட்டு. நம்ம இப்போ அங்கே தான் குளிக்க போகிறோம். நல்ல இடம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இது ஒரு பூக்கண்டுன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக வந்துருக்கு. அதுவாகவே வந்துருக்கு இயற்கையாக. இந்த இலையெல்லாம் மொத்தமான இலை. இதில் சின்ன வெள்ளை கலர், நீல கலர், அப்புறம் மஞ்சள் கலர் பூ வரும். ஆனால் போயிட்டு பா. மேலே குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்லாவே ஒரு இடம், நேச்சர் பூல் ஒன்று. நேச்சர் பூல் ஒன்று, அது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு நீர் தடாகம் ஒன்று தான். இது இந்த பக்கட்டும் கல், அங்கிட்டு கல், பின்பக்கத்தும் கல் தான். அதாவது இரண்டு பகுதி ஒன்றா இணையிற போய் அந்த உப்பான மாதிரி இருக்கிற பகுதி அந்த சைடில் இருந்தால் தண்ணி வருது. அந்த சைடில் இருக்கு தண்ணி, ஒரு பெரிய பகுதி உடச்சிக்கிட்டு வருது தண்ணி. அப்படியே வந்து இங்கே ஒரு வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. அதாவது கல்லெல்லாம் இயற்கையாக இருந்திருக்கு. இது மூலம் மேற்கொண்டு கல்லெல்லாம் வச்சு வேகெல்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த கட்டை என்னது இருக்குன்னா, சரி சின்ன பிள்ளைங்கள் குளிக்கும் போது பெய்யாமல் இருக்குதா இந்த கட்டு. இந்த பின்னுக்கு பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று, அதாவது ஒரு இடையில இருக்கிற மாதிரி ஒரு பகுதி தான் அது. இங்கே கயிறு ஒன்று இருக்குது, அது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று நைட்டு நம்ம சமைச்சிக்கிருந்தோம். இப்போ ஒரு 10:30 இருக்கும்ண்ணா, 10:30 போல் இருக்கும். ஒரு அண்ணன் அப்போ தான் வேலை விட்டு போகிறாரு, புதுதாங்க வேலை விட்டு மேலே ரன்னத்துன்னு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ டோட்டல் நம்ம டோட்டலாம் தான் சமைச்சோம். அப்போ அதை பார்த்தோன்னே டக்குன்னு வந்தார். வந்து கேட்டார், தம்பி எங்கள் ஊர் அப்படின்னு. அவர் யார் தம்பி நீங்களாம் கேட்கல, எங்கள் ஊர்னு தான் கேட்டார். ஏன்னா இது கேம்பிங் இடம் தான், அதனால் எது பிரச்சனையும் இல்லை. கேட்டிருந்தாரு. அவர் சொன்னார், இல்லை தம்பி ஊருக்கு யாருக்கு வந்தால் பார்க்கணும் நம்ம, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். நான் அவங்கள டெக் பண்ணி போடுறேன் எஃபியில், கட்டாயம் பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயம். மற்றது நம்ம வரும்போது இடையில ஒருத்தர் லிஃப்ட் இருந்தார் நம்ம வீட்டில், அவரையும் டெக் பண்ணி போடுறேன். மேலேயும் 2-3 பேர் இருந்தாங்க. காலையில் வந்து பார்த்துட்டு போனாங்க, என்ன தம்பி இல்லை சரித்தானே, பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு. நான் கெண்டக்ட் நம்பரை கொடுத்தாங்க, தம்பி என்ன சரி பிரச்சனைனா கோல் அடிங்க அப்படின்னு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த ஒவ்வொரு ஊர்லையும் இருக்குது, இருக்கணும். உண்மையே ஒரு அமைதியான ஒரு இடம், அவ்வளோதான். கட்டாயம் வர வேண்டிய இடம். நீங்கள் யாரும் இல்லாட்டி தனியாக சரி வாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. பொதுமக்கள் இருக்காங்க, ஃபுல் சப்போர்ட் தருவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கேம் படிக்கலாம், இங்கே குளிக்கலாம், சமைக்கிறதுக்கெல்லாம் பக்கா இடம். வாங்க. நம்ம நேற்று நைட் வந்தது இங்கே தான் வந்தோம். வீட்டில் இறக்கி விட்டோம், அங்கே தான் இறக்கி விட்டேன்.
இங்கே கேம்ப் அடிக்கலைன்னா காலையிலேயே அவனை கொழுந்து இருக்கிறவங்க வருவாங்க. அதனால் அவன் இது பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அதனால தான் பனியை போகணும். இந்த குளத்துக்கு தான் நிறைய பேர் வருவாங்க, வந்து குளிப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு குளம் தான் இது. ரன்னத்தனை பாத்திங் ஹப்புன்னு அடித்தா இந்த வரும். அந்த வீடு அவங்களுக்கு தான் இந்த குளத்தை பராமரிக்கிறாங்க. நேற்று நைட் அங்கே வந்தால் கேட்டோம். அந்த அண்ணன் தான் சொன்னார், பனியே நல்ல இடம் இருக்குது தம்பி, அங்கே போங்கண்ணே. இப்போ பார்த்த இடம்லாம் அங்கே தான். ரொம்ப நல்ல இடம், ரொம்ப ஆழமும் இல்லை, கணக்காக நேற்று பார்த்தோம். இடுப்பளவு தான் இருக்குது. யார் வேணால் வந்து குளிக்கலாம். கண்டிப்பாக வாங்க. இந்த மாதிரி மலை பிரதேசத்தோடு கூடிய ஒரு குளம் தான் இது. அப்போ லெட்ஸ் see you. ஃபைனலி நம்ம கேம்பிங் முடிஞ்சு இங்கே தான் நம்ம நேற்று நைட் ஸ்டே பண்ணோம். இங்கே தான் சமைச்சோம், சாப்பிட்டோம். அவர் குப்பைலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து யாரும் குப்பை போடாங்க. இங்கே கூட 2 பொட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். நாங்கள் ஒரு குப்பை போடல. நீங்களும் வந்தால் அதே மாதிரி ஒரு குப்பை போடாமல் இருந்ததை விட நல்லா வச்சுக்க பாருங்கள் இடத்த. அப்போ தான் இன்னொருத்தர் வரும்போது நல்லாயிருக்கும். ஒரு அழகான இடம், விட்டு போக மனசில், ஆனால் போயிட்டு தான் ஆகணும். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இல்லைங்க. அந்த மாதிரி இடங்கள் பார்க்கணுன்னா ஹைடின் ஜெம்ஸ், அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய இடங்களை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த ப்ரெஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் ஆங்க. கேம்பிங் டிப்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே வரும். ஃபுல் ரூட் எக்ஸ்பிளைனோடு வரும். அப்போ இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிஸ்வான். பாய்.